அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும், எப்படி நாம் தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் உண்டான அந்த அழைப்பிலே நாம் நடப்பதற்கு எப்படி தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பாவ மன்னிப்பு என்னும் மிகப்பெரிய ஈவை நாம் தேவனிடத்திலிருந்து என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். பாருங்க, நாம் நினைக்கலாம், ஒருவேளை நான் ஏதோ புண்ணியம் செய்ததுனால தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதோ, அல்லது என்னுடைய அம்மா அப்பா அல்லது என்னோட பாட்டி புண்ணியம் செய்ததுனால தான் எனக்கு ஒருவேளை இந்த இவ்வளோ பெரிய பாக்கியமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த பாக்கியம் கிடைத்ததோ என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த ரட்சிப்பு என்னும் பாக்கியத்தை நாம் எப்படி பெறுகிறோம் என்ற ரகசியத்தை தான் ஆவியானவர் இங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, பவுலின் மூலமாக அவர் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பு எப்படி வந்ததாம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்ம என்ன செய்தாராம், தெரிந்து கொண்டாராம். தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். தேவன் நம்மை ரட்சிக்கும்படி அவர்தான் நம்மை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதை ராஜாவாக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது எப்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம் என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. பாருங்க, அங்கே பாருங்கள், ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் தாவீதினுடைய தகப்பனிடத்தில். தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசாய் தன்னுடைய முதல் 7 குமாரனை சாமுவேல் முன்பாக என்ன செய்கிறான், கடந்து போக செய்கிறான். கடந்து போக செய்யும்போது பாருங்க, சாமுவேல் அந்த குமாரரெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்களில் ஒருவரை கூட என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளவில்லை. இறுதியாக சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து, தாவீதனோட தகப்பனை பார்த்து, உமக்கு வேறு எதுவும் குமாரன் உண்டா என்று சொன்னபோது அப்பொழுதுதான் பாருங்க, தாவீதனுடைய தகப்பனுக்கு தாவீதே ஞாபகம் வருது. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவனை ஆள் அனுப்பி என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க, ஏன்னா அதுக்கப்புறம்தான் நான் என்ன செய்வேன், அமருவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அங்கே தாவீது வந்தவுடன் இப்பொழுது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், இவன் தான் நான் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜாவாக தெரிந்து கொண்டவன் என்று சொல்லி, இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி தேவன் இங்கே தாவீது ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவனுக்கு 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அவனை காட்டிலும் மூத்தவர்கள், அவனை காட்டிலும் ராஜாவாக இருப்பதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை,
தாவீதை தான் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்? அதுதான் தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் பாருங்க. தாவீதை அவ்வளோ 8 பேரை குடும்பத்தில் இருக்கிறாங்க. முதல் 7 சகோதரர்கள் இவனுக்கு இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் விட்டு கர்த்தர் 8வது குமாரனாய் இருக்கிற அந்த தாவீது, இளையவனாய் தாவீதை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் கூட இன்றைக்கு இப்படி தான் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை காட்டிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், புண்ணியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நற்கிரியைகள் செய்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய நேரம் பார்த்தா அவங்கெல்லாம் என்ன செய்யலை? ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் பெரிய பாவிகளாய் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்த நம்மை என்ன செய்தார்? தேவன் கண்ணோக்கினார் பாருங்க. நம்மை கண்ணோக்கி நம்மை தேடி வந்து பாருங்க, தேவன் நம்மை என்ன செய்தார்? ரட்சித்தார். ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலே கூட சில பேர் பாருங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளை காட்டிலும் கூட சில நேரம் நல்லவங்களா, தகுதி பெற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், சில நேரம் அவங்க ரட்சிக்கப்படல, நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய கிருபை. இன்றைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ரட்சித்திருக்கிறார் என்றால், தேவ பிள்ளைகளே, இது உங்களுடைய தகுதி அல்ல, இது உங்களுடைய புண்ணியம் அல்ல, ஏதோ ஒரு நற்கிரியையோ, ஏதோ கர்த்தர் உங்கள் மேலே மட்டும் விசேஷ கிருபையாக இருக்கிறார் அப்படிலாம் இல்லை பாருங்க. இதுதான் தேவனுடைய அன்பு பாருங்க. எத்தனையோ தகுதி பெற்றவர்கள் இருந்தாலும் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியே இல்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, முதலாவது நான் நினைக்கிறேன், இதற்காக நீங்கள் இன்றைக்கி நன்றி சொல்லணும் பாருங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்ன ரட்சித்திருக்கிறீங்களே, உலகத்தில் நீ எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கேன், ஆனால் என்னை தேடி வந்து ரட்சித்தீரே, பாவ மன்னிப்பின் ஈவை தந்தீரே, உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, பரலோகத்தின் நம்பிக்கையை தந்திருக்கிறீரே, உம்மோடு கூட நித்தியமாய் வாழும் அந்த பரம நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பா என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் இந்த நாளிலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக நீங்கள் தேவனுக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? அது என்னுடைய புண்ணியம் அல்ல, என்னுடைய ஏதோ தகுதி அல்ல, இல்லை, அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். என்ன தெரிந்து கொள்ளுதல்? தேவனுடைய கிருபையினாலே வருகிற அது தெரிந்து கொள்ளுதலாக என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்கள். இதுதான் முதல் காரியம். இப்போ 2வது காரியம், இந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மூலமாய் உண்டான அந்த ரட்சிப்பு, எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்தார், எதற்காக ரட்சித்தார் என்பதை நாம் அதே எபேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அங்கே வசனம் சொல்கிறது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, எதற்காக தேவன் தாவீதை முதலாவது தெரிந்து கொண்டார்? ஏன் முதலாவது மற்ற 7 சகோதரர்களை தெரிந்து கொள்ளவில்லை? என்ன அந்த 7 சகோதரர்களை ஆண்டவர் தள்ளி விட்டாரா? தாவீது மட்டும்தான் ஆண்டவருக்கு பிடிக்குமா? அப்படி அல்ல பாருங்க. ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தாவீதை ஏன் முதலாவது தெரிந்து கொண்டார் அவனுடைய சகோதரருக்கு முன்பாக? ஏன்னா கர்த்தர் முதல்ல தாவீதை எடுக்கிறார். ஏன்னா தாவீது தான் தள்ளப்பட்டவன், தாவீது தன்னோட குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டவன் பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையை இவன் மேலே வைக்கிறார். வைத்து இந்த சாதாரண தாவீதை தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு கோலியாத்தையே வீழ்த்தி அவனை ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கே ராஜாவாய் மாற்றுகிறார். எதற்கு மாற்றுகிறார்? இதன் மூலம் அவனுடைய சகோதரருக்கு ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய சகோதரர்களுக்கு ஆண்டவர் தாவீது மூலமாக பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அன்பான பிள்ளைகளா, உங்கள் தம்பியை பாருங்கள், உங்கள் தம்பி தகுதி இல்லாதவன் தான், ஆனால் பாருங்கள், அவன் என்னை விசுவாசித்தான், என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி பாருங்கள், என்னோட கிருபையினால் அவன் எப்படி உயர்ந்திருக்கான் பாருங்கள். அப்போது அவனை நான் ஆசீர்வதித்தேன் என்றால் உங்களையும் ஆசீர்வதிப்பேனா மாட்டேனா?
உங்களையும் ஆசீர்வதிப்பேன், உங்களையும் இப்படி தான் உயர்த்துவேன். ஏன்னா என்னுடைய கிருபை தாவீதுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, என் கிருபை உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீயும் தாவீதை போல என்னை பின்பற்று, எனக்கு கீழ்ப்படிந்து நட என்று சொல்லி ஆண்டவர் தாவீதின் மூலமாக அவனுடைய சகோதரர்களோடு பேசுவதற்காக தான் தேவன் என்ன செய்தார்? அவருடைய கிருபையை தாவீதின் மேல் வைத்தார். அதே போல தான் இன்றைக்கு தேவன் நம்மையும் ரட்சித்திருக்கிறார். அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? எதற்கு தான் பாருங்கள், நம்மை சுற்றியுள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தினரே நம்மை பார்க்கும்போது பாருங்க, நம்மளை எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி தகுதி இல்லாதவங்க, எப்படி நமக்கு சுத்தமாக தேவனுடைய இந்த பெரிய ஈவாகி அவருடைய பிள்ளையாகும் கிருபை பெறுவதற்கு நமக்கு கொஞ்சம் கூட நம்ம லாயக்கே இல்லாதவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தேவன் அவருடைய கிருபையை நம்மேல் காட்டி இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றி நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். பாவியாக இருந்த என்னை இப்பொழுது பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பாவ பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை தந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும் எதை பார்க்கிறார்கள்? தேவனுடைய கிருபையை பார்க்கிறார்கள், தேவனுடைய அன்பை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள். பாருங்க, நம்மை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓ இதுதான் மெய்யான தேவனா, இதுதான் இயேசு கிறிஸ்துவா, இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, இப்படி மோசமாக இருந்த இவனை இவ்வளோ மாற்றி இருக்கிறாரே, அப்போது நானும் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா என் வாழ்க்கை இப்படி மாறும் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபைக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபைக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய ரட்சிப்புக்கும் அவருடைய மாற்றத்துக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம். பாருங்கள், ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபைக்கு அர்த்தமாக என்ன செய்கிறது இருக்குது. பாருங்க, இப்போ மூணாவது காரியம், இவ்வளோ பெரிய தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பெற்று இப்படி ஆண்டவருடைய கிருபையை பிறருக்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டு நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அழைத்து இப்போ நம்மளை வழி நடத்தி கொண்டு என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம் மூலமாக பிறருக்கு தேவனுடைய கிருபை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். நம்மை போல பிறரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய கிருபை நம்மேல் பொழிந்தருளி நம்மை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போ நிறைய நேரம் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட தேவனுடைய அழைப்பு நம்ம மேலே இருக்குது, நம்ம பிறருக்கு சாட்சியாக இருக்கணும், நம் மூலமாக பிறரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அந்த நோக்கத்துக்கு தான் என்ன தெரிந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி நம்மை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடத்தும் போது என்ன ஆகுது? நிறைய நேரம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்? ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியில் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே தேவன் எரேமியாவை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். பாருங்கள், எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிற அந்த அழைப்பை குறித்த வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் முன்னே உன்னை என்ன செய்தேன்? அறிந்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் எரேமியாவிடத்தில் என்ன செய்கிறார்? தன்னுடைய அழைப்பை அவனுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பாருங்க, வெளிப்படுத்தின உடனே வெளிப்படுத்தி எப்படி நான் உன்னை தீர்க்கதரிசியாக இருக்கும்படி கட்டளையிட்டேன்னு இப்போ ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். பேசின உடனே பாருங்க, அடுத்த வசனத்தில் எரேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எரேமியா என்ன செய்கிறான்? இந்த தேவனுடைய அழைப்பினுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டவுடன் ஆண்டவரே அவன் இந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்ளாமல், இந்த தேவனோட நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதில் நடப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்? அப்பொழுது ஆண்டவரை கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேனே அப்படிங்கிறான். பாருங்க,
இங்கே ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இவனை தெரிந்து கொண்டு இவன் மூலமாக இஸ்ரேல் மக்கள், பாவத்தில் விழுந்து போன இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய கிருபையை அறிந்து அவங்களும் எரேமியா போல் ஆண்டோட பிள்ளைகளை மாறணும். அப்போது நீ என் மக்களுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிறார். அழைச்சி இப்போ வா, நான் உன்னை தீர்க்கதரிசியாக என் மக்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டு அதில் நடக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவதற்கு சாக்கு போக்குகளை என்ன செய்கிறான்? சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் சிறுபிள்ளை, எனக்கு பேச தெரியாதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்கள். இதே போல தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் கிதியோனை அழைக்கிறார். கிதியோனை அழைச்சி பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் மீதியானியருடைய அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கிதியோன் இடத்துல வந்து பேசி, கிதியோனே, இப்போ நான் ஒன்று அனுப்புகிறேன், வா, நான் ஒன்று அனுப்புகிறேன், இப்போ நீ போய் என் மக்களுக்கு விடுதலை நினைச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாருங்கள், கிதியோன் வந்து சாக்கு போக்கு சொல்கிறான். ஆண்டவரே அப்படி இப்படின்னு என்ன செய்கிறான்? பல சாக்கு போக்குகளை சொல்கிறான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த குறைபாடு தான் இருக்குது பாருங்கள். ஆண்டோடைய கிருபை நம்மேல் விழுந்து நம்மை ஆச்சரியமான விதத்தில் ரட்சித்தார், நம் வாழ்க்கையை மாற்றினார். இப்பொழுது நம்முடைய ரட்சிப்பின் நோக்கமாகிய இப்பொழுது நம் வாழ்க்கை மூலமாக நம்மை சுற்றி உள்ளவர்களும் தேவனுடைய கிருபையை, தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நம்மை பயன்படுத்த நம்மை அழைத்து நம்மை வழி நடத்தும் போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம்? பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் வந்து சிறு பிள்ளை, எனக்கு வாய் பேச தெரியாது, ஆண்டவரே எனக்கு அது இது தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? சாக்கு போக்கு என்ன செய்துடுறோம்? சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் பாருங்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, இங்கே தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார் பாருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் எரேமியா சாக்கு போக்கு சொன்ன உடனே ஆண்டவர் எரேமியா பார்த்து ஒரு வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறாரு, ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ என்ன செய்யாதே, சொல்லாதே, நான் உன்னை என்ன செய்கிறேன்? அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் என்ன செய்யணும்? பேச வேண்டும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இங்கே எரேமியா சாக்குபோக்கு சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான். என்ன சொல்கிறாரு? எப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய நான் சர்வ பூமிக்கும் தேவனா என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் நான் தான் இந்த வானத்திலும் பூமியிலும் மிகப்பெரியவர். எல்லா அதிகாரமும் என்னிடத்தில் தான் இருக்குது. நானே உன்னோடு என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இனிமே நீ எதுக்கு பயப்படணும்? இனிமே எதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அது இல்லை, நீ ஏன் சொல்லணும்? ஏன்னா தகுதிப்படுத்துகிற தேவனாகிய நானே உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இனி நீ என்ன செய்யாத, பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் எரேமியாவின் இடத்தில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க. இதே போல தான் கிதியோன் இடத்திலும் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதே போல தான் மோசையும் பாருங்க, ஆண்டவர் மோசையும் அழைத்த போது இப்படி தான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனிடத்திலும் சொல்லுகிறார், நான் தானே உன்னை அனுப்புகிறேன், நான் உனக்கு பேசும்படி என்ன செய்வேன்? கிருபை செய்வேன்னு சொல்லி. அப்போது தேவ பிள்ளைகளே, மூன்றாவது காரியம் இதான் பாருங்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். இப்போ தெரிந்து கொள்வதின் நோக்கம் என்ன? நம் மூலமாய் நம்மை சுற்றியுள்ளவர்கள் தேவனுடைய கிருபையை கண்டு அவர்களும் நம்மை போல ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களும் நம்மை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக என்ன செய்யணும்? மாறணும். அப்போ ஆண்டவர் அந்த அழைப்பை நம்மேல் வைத்து தான் இப்போ நம்மை அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி நம்மை அழைத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நமக்கு உள்ளத்தில் என்ன வருது? எனக்கு தகுதி இல்லையேன்னு சொல்லி நம்ம மனசில் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உனக்கு தகுதி இல்லை என்று என்ன செய்யாத, சொல்லாத. ஏன்னா நான் உன்னுடனே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை தான் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. அங்கே சொல்லுகிறாரு,
கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ இப்பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்கிறார்? பரிசுத்தாவியானவர் மூலம் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இப்போ எங்கேயோ பரலோகத்தில் இல்லை, அல்லது நம்ம பக்கத்தில் இல்லை, இப்பொழுது நமக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா என்ன செய்கிறோமா? இருக்கிறோமா? நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் தனி மனிதன் அல்ல. என் கூட யாருமே இல்லையே, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்னது? இல்லை. பாருங்க, ஏன்னா இன்றைக்கு இந்த ரட்சிப்பினுடைய பெரிய மகத்துவமே என்னது பாருங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பினுடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன? பரலோகத்துக்கு போகிற ஆசீர்வாதம்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையான காரியம்தான். ஆனால் ரட்சிப்பினுடைய பெரிய ஆசீர்வாதமே என்னது? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் ஊற்றி இப்பொழுது எனக்குள்ளேயே தேவன் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். இப்பொழுது தேவன் எனக்குள் வாசமாக இருக்கிறபடினால இப்போ ஆண்டவருடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டானா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பின்பாகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே பாருங்க, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் அதுக்கு காரணம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அதற்கு காரணமாக இருக்கிறார். உங்களுக்குள்ளே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினாலே பாருங்கள், ஆண்டவர் அதனால்தான் பவுலிடம் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக என்ன செய்யும்? விளங்கும் அப்படின்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, அதனால் இந்த நாளிலே நீங்கள் இனி உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே என்னது இல்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம், அல்லது ஆண்டவர் உங்களை ஒரு டீச்சராக அழைச்சிருக்கலாம், அல்லது ஆண்டவர் உங்களை வேற ஏதோ வேலை செய்ய வைத்திருக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையிலே தேவன் நம்மை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், தானியேல் அன்றைக்கு ஒரு அரசாங்கத்திலே வேலை செய்த ஒரு அதிகாரி. பாருங்கள், பாபிலோன் தேசத்தினுடைய அரசாங்கத்திலே மிகப்பெரிய உயரிய அதிகாரியாக தான் அவர் வேலை பார்த்தார். அவர் முழு நேர ஊழியக்காரர், பிரசங்கியார் கிடையாது பாருங்கள். ஆனால் அந்த அரசாங்க அதிகாரியாய் அவர் வேலை பார்த்த அந்த இடத்துல தேவன் தானியேலை கொண்டு அன்றைக்கு வாழ்ந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கும் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கும் தேவன் யார் என்பதை தானியேலின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? தம்மையே அந்த மக்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். பாருங்க, ஏன்னா தானியேலோடு தேவன் இருந்தபடினால இப்போ தானியேலுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்தபடினால, தானியேல் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தபடினால அன்றைக்கு தேவன் தானியேல் மூலமாய் தம்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அதே போல தான் பாருங்க, யோசேப்பினோட வாழ்க்கையிலும், யோசேப்பு ஒரு சாதாரண சிறை கைதியாக தான் இருந்தான். ஆனால் தேவன் அவனை அங்கிருந்து எடுத்து யோசித்து பாருங்கள், அன்றைக்கு உலகத்திலேயே மிக வல்லமை வாய்ந்த ராஜாவாகிய பார்வோனுக்கே ஆண்டவர் தம்மை யார் என்பதை ஒரு சாதாரண யோசேப்பின் மூலமாய் தேவன் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் கூட
யோசேப்பை போல சாதாரண நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட தாவீதை போல சொந்த குடும்பத்தால் கூட புறக்கணிக்கப்பட்டவர்களா, ஒரு பொருட்டாக கண்டுக்கப்படாதவர்களா இருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால கர்த்தர் உங்களையும் ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, அல்லது ஒரு ஊழியக்காரரா பவுல் போல, ஒரு பேதுருவை போல தேவன் உங்களை எந்த அழைப்பின்படி அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே உங்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாக உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் இந்த நாளிலே போதுமானவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்ம என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார்? என்ன நோக்கம்? என் மூலமாக என்னை சுற்றி உள்ளவங்க, என் குடும்பத்தினர், என்னோட உறவினர், என் கூட வேலை செய்கிறவங்க, என் வீட்டை சுற்றி இருக்கிறவர்கள் என் மூலமாக இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை பார்க்க வேண்டும், அவருடைய மன்னிப்பை பார்க்க வேண்டும், அவருடைய இரக்கத்தை, கிருபையை பார்க்க வேண்டும். இந்த அழைப்புக்கு இன்றைக்கு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, அப்படி அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம எடுத்து என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி தான் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னையும் அழைத்திருந்தார். ஒரு ஊழியத்தை செய்யும்படி என்னை அழைத்திருந்தார். பாருங்கள், ஆனால் நான் ஆரம்பத்தில் ஆண்டவருடைய அழைப்புக்கு இப்படி தான் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு கீழ்ப்படியாமல் என்ன செய்தேன் இருந்தேன். பாருங்கள், ஆனால் என்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவருடைய அழைப்புக்கு என் இருதயத்தில் இடம் கொடுத்தனோ பாருங்கள், இப்பொழுது இந்த ஊழியத்தை இந்த மாதத்தோடு 10 வருடம் என்ன செய்து விட்டது? முடிந்து விட்டது. பாருங்கள், 10 வருடமாய் நான் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களையும் ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி எங்கள் மூலமாய் பிறர் தேவனுடைய கிருபையை, பிறருடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதுதான் எங்களுடைய ரட்சிப்பின் நோக்கம். இந்த நாளிலே அந்த ரட்சிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்ததான் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறபடினாலே அவர்கள் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்கட்டும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஒரு யோசேப்பை, ஒரு தானியேலை, ஒரு பவுலை, பேதுருவை எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே, நீர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தது போல உம்முடைய பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்துள்வீராக. பிள்ளைகளுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இன்றோடு அகன்று போவதாக. தகுதி இல்லை என்ற நினைப்பெல்லாம் அகன்று போய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற சிந்தையில எழும்பி பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.